அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் பதவி பிரமாணம். 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக புலனறுவை மாவட்ட எம்பி ஜெகத் விக்ரமரத்ன சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். பிரதேச சபாநாயகர் டி ஸ்ரீ சாலி தலைமையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்மொழிந்துள்ள நிலையில் நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை அசோக சபமல் ரன்வெல சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுவதுடன் தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் என்.எஸ். குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி அசோக ரன்வெல டிசம்பர் 13ஆம் தேதி முதல் தனது பதவி விலகல் செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்விலே 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெகத் விக்ரமரத்ன தன்னுடைய முதலாவது கன்னியுரையை சபாநாயகராக இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார். குறிப்பாக இந்த இக்கட்டான சூழலில் என் மீது நம்பிக்கை வைத்து சபாநாயகராக என்னை தேர்வு செய்த அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் நன்றிகள். இந்த உயரிய சபையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கட்டிக்காப்பது மட்டுமல்ல, நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதிகளின் உரிமைகளையும் நாடாளுமன்றத்தின் உயர் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இந்த சபை ஒருபோதும் இனவாத மதவாத எந்தவித பிளவுகளும் இல்லாத ஒரு உயரிய சபையாக, அனைத்து மக்களின் உடைய பிரதிநிதிகளின் சபையாக செயற்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். தனிப்பட்ட சுய லாப அரசியலை விடுத்து மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு மன்றமாக இந்த நாடாளுமன்றம் செயற்பட வேண்டும். இதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பதற்கு அப்பால் நாட்டினுடைய ஒட்டுமொத்த உயரிய சபையில் நாம் கடமையாற்றுகின்றோம் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயற்பட வேண்டும். இதற்கு என்னாலான ஒத்துழைப்பையும் நான் நிச்சயமாக வழங்குவேன். அதேபோல் இந்த நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளோ நாடாளுமன்றத்தின் வெளியே செயற்பட வேண்டாம் என்று அவர்களை நான் கரிசனையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, எமது நாடு தற்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரும் நிலை காணப்படுகின்றது. இதை உணர்ந்து அனைவரும் எங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்து மீண்டும் அவர் அந்த நாடாளுமன்றம் ஒரு உயர் திறன்மிக்க வினைத்திறன் மிக்க ஒரு சபையாக இந்த நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு தன்னுடைய சபாநாயகர் முதல் உரையை முடித்து கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக இலங்கை நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி.